கிட்டத்தட்ட 93 வகையான நாட்டு காய்கறிகள் நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சுரையில் மட்டுமே 70 சுரைக்காயில் மட்டுமே 70 ரூபாய் எங்கிட்ட இருக்குது. கத்திரியில் ஒரு 25க்கு மேலான ரகங்கள் இருக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ உங்களை பற்றி அறிமுகம் பண்ணிக்கோங்க. கரூர் மனோகரன், இயற்கை விவசாயி, ஜெயகவின் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ், ஜெயகவின் நேட்டிவ் சீட்ஸ், வேட்டையார்பாளையம், கரூர் மாவட்டம். நான் கடந்த 32 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு 10 வருஷமாக நாட்டு காய்கறி விதைகள் நானே உற்பத்தி பண்ணிக்குவேன். எங்கிட்ட இல்லாத நண்பர்கள்ட்ட வாங்கி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சால் போடுவோம், குடி சால் போடுவோம். அக்ரி டிபார்ட்மெண்ட்லாம் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி தனியார் இயற்கை வேளாண் திருவிழா நடத்துவாங்க, அதில் சால் போடுவோம். கிட்டத்தட்ட 93 வகையான நாட்டு காய்கறிகள் நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சுரையில் மட்டுமே 70 சுரைக்காயில் மட்டுமே 70 ரூபாய் எங்கிட்ட இருக்குது. கத்திரியில் ஒரு 25க்கு மேலான ரகங்கள் இருக்குது. அதே மாதிரி வெல்வெட் பீன்ஸ் அந்த வகைகளாக பார்த்துக்க மாட்டாங்க. இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அதான் வெல்வெட் பீன்ஸ். அந்த மாதிரி அரிய வகை விதைகள்லாம் எங்கிட்ட இருக்குது. அதே மாதிரி குரியல் அனுப்பிச்சுடுவோம் நாங்கள். அதே மாதிரி என்னோடய தோட்டத்தில் ஆர்கானிக் ஃபார்மிங் 32 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறது. சர்டிஃபைட் ஆர்கானிக் ஃபார்மிங் ஒரு 8000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே விசிட் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட ஒரு 10 அக்ரி ஸ்டூடெண்ட் ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க. ஒரு 2500 ஃபார்மர்ஸுக்கு மேலே ஆர்கானிக் ஃபார்மராக மாற்றிருக்கிறேன். ஒரு 135 வகையான மரம் என் தோட்டத்தில் இருக்குது. ஆப்பிள், திராட்சை, திருவோடு, ரம்புட்டான், மங்குஸ்தான், கிராம்பு, பெருங்காய், அவகோடா, அது மாதிரி ஒரு 15000 மரக்கன்று இலவசமாக கொடுத்துருக்குறேன். ஸ்கூலு, காலேஜ், ஊர் மந்த ரெவன்யூ ஆஃபீஸ்க்கு. நான் வந்து ரிட்டையர் ஆன பின்னாடி கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சரில் பிஎஃப் டெக்னோ கோர்ஸ் முடித்தேன். நாற்றங்கால் தொழில்நுட்பம், ஃபுட் சயின்ஸ், மெடிசன் பிளான்ஸு, மேட்டுப்பாளையம் ஃபாரஸ்ட் காலேஜில் இண்டஸ்ட்ரியல் அக்ரோ ஃபாரஸ்ட் முடிச்சிருக்கிறேன். நம்மளோட ஐயாக்கிட்ட 16+3 நாள் ட்ரைனிங் எடுத்துருக்குறேன் இயற்கை விவசாயம். சுபாஷ் பாளையர்கிட்ட 9+5 நாள் இயற்கை விவசாயம் ட்ரைனிங் எடுத்துருக்குறேன். இப்போ மாஸ்டர் ஆர்கானிக் ஃபார்மிங் ட்ரைனராக இருக்கிறேன். நாட்டு காய்கறி விதைகள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுதான் அந்த பூனைக்காளி. இதில் 2 ரகம் இருக்குது, வெள்ளை, கருப்பு 2 ரகம் இருக்குது. அதாவது இது வந்து ரொம்ப சத்து மிகுந்தது. குதிரைக்குள்ளே கொடுத்த மாதிரி அவ்வளோ சத்துள்ளது. இருக்கிற காய்கறியிலேயே இதுதான் சத்துள்ளது. சித்த வைத்தியத்துக்கு போகிறது. பிஞ்சாக இருக்கிறப்ப சாம்பார் விட்டுக்கலாம், முச்சுனா பொரியல் பண்ணிக்கலாம். அதை விட முச்சுனா மொச்சை மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த விதையை பாலில் ஊற வச்சு நீங்கள் பவுடர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சத்துள்ளது, கம்மியாக சாப்பிட்டுக்கணும். என்ன மாதிரி நோய்க்கு ஏதாவது இல்லை, இது நிறையா சித்த வைத்தியத்துக்கு போகிறது. நிறையா வகையான அதாவது சத்து உள்ளது. நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துது. ஒரு குதிரை 10 கிலோமீட்டர் ஓடுனா ஒன்று கொடுத்தா 20 கிலோமீட்டர் ஓடும். அது மாதிரி இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய எனர்ஜி அதிகமாகும். சத்துள்ளது. அது இந்த ஓரத்தில் அறிவியல் மணி நேரம் இருக்கும். அப்படியே பச்சையவே சாப்பிடலாம். சாம்பார் பொரியல் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சிறகு வரை இதெல்லாம் இப்போ எல்லாமே போயிடுச்சு. நிறைய நாட்டு ரகங்கள் நம்ம வழக்கு இல்லாமல் ஒழிஞ்சு போச்சு. அதை மீட்டு எடுத்து திரும்ப உண்டாக்கணுங்கிறத என்னோடய நோக்கம். அது மாதிரி தான் இப்போ நிறைய உண்டாக்கிட்டு இருக்கிறோம். நாட்டு கொத்தமல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து மேட்டு பார்த்தீங்கன்னா தொட்டியில் போட்டுக்கலாம். ஒரு 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு போடணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு கொத்தமல்லி. ஹைப்ரிட் கொத்தமல்லியை விட நாட்டு கொத்தமல்லி சக்தி மிகுந்தது. இது வந்து மணத்தக்காளி உங்களுக்கு தெரியும். அதாவது வாய் புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வைட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்கும் மணத்தக்காளி கீரை. இது வந்து சிவப்பு தண்டு கீரை, பச்சை தண்டு கீரை, சிவப்பு தண்டு கீரை, அரைக்கீரை, முருகீரை, சிறுகீரை எல்லா கீரையும் எங்கிட்ட இருக்குது. எல்லாமே சத்து மிகுந்தது தான். கீரை பூரா உங்களுக்கு சத்து மிகுந்தது தான். அதே மாதிரி பீட்ரூட், கேரட்லாம் மலைவாழ் காய்கறிகள். ஆனால் நிழலில் போட்டால் நம்ம ஏரியாவில் வந்துடுது. வீட்டு தோட்டம், மாடி தோட்டத்துலாம் நார்மலாக வருது. கேரட் எல்லாமே வருது. சென்னை கிளைமேட் வரும். ஆனால் நிழலில் வச்சுக்கணும். ஒரு 50% வெயில் வச்சுக்கணும். வீட்டுக்கு பின்னாடி அந்த வெயில் படாமல் 50% நிழல் போட்டிங்கன்னா வந்துடும். 100% வெயில் போடாமல் 50% வெயிலில் வந்தால் வந்துடும். எல்லாமே நல்லா வந்துடும். இது முள்ளங்கி உங்களுக்கு தெரியும். முள்ளங்கியில் 2 ரகம் இருக்குது. சிவப்பு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி. கொஞ்சம் மேட்டு பார்த்தி மாதிரிலாம் தொட்டியில் ஒரு 3/4 அடியாவது மண் இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா இந்த கிழங்கு மாதிரி வந்துடும் உங்களுக்கு முள்ளங்கி. இது வெள்ளரி. இது வந்து பழ வெள்ளரி. என்கிட்ட 2 வெள்ளரி இருக்குது. பிஞ்சு வெள்ளரி, பழ வெள்ளரி. பழ வெள்ளரின்னா கொஞ்சம் பெருசாக வரும். உங்களுக்கு தெரியும் பழமாட்டம் வரும். பிஞ்சு வெள்ளரின்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் வைப்பான்ல சின்னதாக கடி சாப்பிட்றது. அது இது பூரா கீரை ரகங்கள் தான். அதுமாரி தக்காளியில் ஒரு 4-5 ரகம் இருக்குது. சுரையில் 70 ரகம் இருக்குது. இப்போது கொஞ்சம் 4-5 ரகம் தான் கொண்டு வந்திருக்கிறோம். புடலையிலே பாம்பு புடலை. இது 6 அடி நீளத்துக்கு வரும். இப்போ இதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. பாம்பு புடலை வெள்ளை, அதுலேயும் பச்சையும் இருக்குது. புடலங்க 6 அடி நீளத்துக்கு வரும். இது மெழுகு பீர்க்கன், நுரை பீர்க்கன்னு சொல்லி முன்னாடியெல்லாம் அந்த முழு தேய்க்கிறதுக்கு அந்த குடியை பயன்படுத்துவாங்க, நுரை பீர்க்கன்னு சொல்லி. இதெல்லாம் வழக்கில் இல்லாமல் போயிடுச்சு. சாம்பார் கால் டேஸ்ட்டாக இருக்கும்.
வெண்டை, வெண்டையில் கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு 17 ரகம் இருக்குது. சிவப்பு வெண்டை, பச்சை வெண்டை, மலை வெண்டை, சுனை வெண்டை, அது மாதிரி ஒரு 17 ரக வெண்டை இருக்குது எங்கிட்ட. இது மிதிபாகல், இது மிதிபாகல் சின்னதாக இருக்கும், சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. மிதிபாகல் புடலையில் ஒரு 7 ரகம் இருக்குது. இது வந்து நீல புடலை. கத்திரியில் ஒரு 20 ரகத்துக்கு மேலே இருக்குது. இது மணப்பாறை கத்திரி, உங்களுக்கு எல்லாரும் தெரியும், சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி ஒரு 20 ரகத்துக்கு மேலே இருக்குது எங்கிட்ட கத்திரியில். இது பெல்ட் அவரை, அவரையிலே ஒரு 15-20 ரகத்துக்கு மேலே இருக்குது எங்கிட்ட. பெரிய சுரையிலே ஒரு 70 ரகம் எங்கிட்ட இருக்குது. கொண்டு இருக்கிறது ஒரு 10 ரகம் தான் இருக்கும். சுரையில் 70 ரகம் எங்கிட்ட இருக்குது. நன்றி.